ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஐ எம் யோர் ஜேகேசியோன். இன்னைக்கு நம்ம யாருக்கான ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் நீங்கள் பார்த்த மாதிரியே ஜேகேக்கு தாண்ட பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கல்லூரி அப்படின்ற ஒரு மூவியை ரீக்ரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. அது ஏன்னு தெரில. அது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழைய படம். அது நான் எப்போல்லாம் அந்த படம் பார்க்குறேனோ இப்போல்லாம் எனக்கு அவங்களுக்குள்ள உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கும். சேம் டைம் அழுகையும் வரும். அந்த மாதிரியான ஒரு படம். அதை நம்ம ஆமீஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்றது தெரில. பட் அது ரொம்ப பழைய படம், யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால நானே உங்களுக்காக அந்த மூவியை ரீக்ரியேட் பண்ணலான்னு வந்துட்டேன்டா. ஆக்சுவலி சொல்லப்போனால் அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ணுவேனா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வரும். கொஞ்சம் கவனமாக கேட்டீங்க அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக புரியும். வாங்கடா டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு கை வச்சிருக்கா. அவ கை மேல எல்லாருமே ஏ இந்தாப்ல, ஏ இந்தாடி, ஏ இந்தா, ஏ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காசு கொடுக்குறாங்க. அவளும் அந்த காசை வாங்கி கண்டக்டர்ண்ணா 8 டிக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னம்மா காலேஜ்க்கா? ஆமாண்ணா காலேஜ்க்கு தான். எல்லாருமே ஒரே காலேஜா? ஆமாண்ணா எல்லாருமே ஒரே காலேஜ் தான். ஓகேம்மா ஓகேம்மா. என்னம்மா வந்தோடனே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க போல? இல்லைண்ணா நாங்கள் 8 பேரும் ஒன்னாப்புலேருந்து 12ஆம் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். அதே மாதிரி காலேஜ்க்கும் ஒன்றாவே சேர்ந்துருக்கோண்ணா. சூப்பர்மா சூப்பர்மா, நல்லா படிச்சு நல்லா முன்னேறிவாங்க சரிங்களா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பேர் நான்சி. நான்சி உடனே எல்லாத்துட்டையும் நம்ம ஜேகே மட்டும்தான் நம்ம கூட இல்லை, நம்ம ஜேகேவும் நம்ம கூட இருந்தோன்னா ஜாலியாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. உடனே ஆல்பர்ட்ன்ற பையன் ஏ ஜிமின் நீ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட கேட்குறான். ஜிமின் உடனே ஆல்பர்ட்டை பார்த்து இல்லடா ஆல்பர்ட், கடைசியாக அவன் ஸ்கூலில் டிசி வாங்கும்போது பார்த்தேன். அப்போ கூட நான் கேட்டேன் என்னடா காலேஜ் ஜாயின் பண்ணலையான்னு. அப்போது அவங்க அப்பாட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும்னு சொன்னான். சரி பார்ப்போம். உடனே நம்ம டே தான் சரிடா மச்சான் இனிமேல் தானே அவன் ஸ்டாப் வரும் பார்ப்போம் ஏறுவானா இல்லையான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க. பஸ்ஸு கரெக்டாக நம்மளோட ஸ்டாப், அதாவது ஜேகேயோட ஸ்டாப்பில் வந்து நிற்குது. ஜேகே கரெக்டாக ஓடி வந்து அந்த பஸ் ரன்னிங்கில் இருக்கும் போது ஏறிக்கிறான். படிக்கட்டில் தான் நின்றுட்டு இருப்பான். ஆனால் பஸ் இல்லை, ரொம்ப காலியாக இருந்திருக்கும். இவன் ஏறினோடனே படிக்கட்டில் நின்றுட்டு கூட்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிற்பான். அந்த இடத்துல தான் நம்மளோட ஹயாங் கேங் நின்றுட்டு இருக்கோம். நம்ம ஜின்னொன்னே ஜேகே பார்த்து என்ன ஃபர்ஸ்ட் இயரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜேகே ஆமாம் ஃபர்ஸ்ட் இயர் தான். என்ன டிபார்ட்மெண்ட்டு? பிஏ ஹிஸ்ட்ரி. ஹே நம்ம ஜூனியரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சுகா அண்ட் ஜேஹோப்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜின்னு நாங்கள் யாரும் தெரியுமா எனக்கு கேட்குறான். கேட்ட உடனே ஜேகே தெரியாது. ஓ சீனியர்ஸ் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதோட ஜேகேவும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஜூனியர் பசங்கள்லாம் கீழே நிற்கக்கூடாது, உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ அப்படின்றான் ஜின்னு. சொன்ன உடனே அவனும் உள்ளே ஏறி வரான். உள்ளே ஏறி வந்துட்டு டிக்கெட் எடுத்துட்டு நிற்கிறான். நின்றோடனே தான் தாரா ஜேகே பார்த்து ஹே அங்கே பாருங்க ஜேகே அப்படின்றா. பசங்க எல்லாருமே சேர்ந்து ஹே ஜேகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதோட ஜேகேவும் ஹே நீங்களுமா அப்படின்னு சொல்லிட்டு நான்சியோட பக்கத்தில் போய் உட்காடுறான். எல்லாரும் கேட்குறாங்க என்னடா காலேஜ் ஜாயின் பண்ண மாட்டேன்னா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. நம்ம ஜேகேவும் இல்லைடா அப்பாவோட ஓனர்கிட்ட அப்பா கேட்டாரு. இப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன் புள்ள நல்லா அத்லட்டாக இருக்கான், அவனை காலேஜில் சேர்த்து விடு, அவன் காலேஜில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கவர்மெண்ட்லேயே வேலை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ரா. அதனால தான் எங்கள் அப்பா இதில் சேர்த்து விட்டார். அதனால தான் நானும் பிஏ ஹிஸ்ட்ரி வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதோட எல்லாருமே ஏய் சூப்பர்ரா செம்ம போடு, நாங்களும் பிஏ ஹிஸ்ட்ரி தான். ஏய் செம்ம, நம்ம ஸ்கூலில் எப்படி ஒன்றாவே இருந்தோமோ அதே மாதிரி காலேஜ்லேயும் ஒன்றாவே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. இந்த சைடு ஜேகே பக்கத்தில் ஜிமின் தான் உட்காந்துருப்பான். ஜேகே ஜிமினை பார்த்து என்ன ஜிமின் எப்போவுமே இதாக பேசிகிட்டே இருப்ப, பின்ன அமைதியாக வர? ஓடா 12 வருஷமாக தான் இதுங்க மூஞ்சியை பார்த்துட்டு குப்பை கொட்டிகிட்டு இருந்தேன்னு பார்த்தா இப்போது இந்த 3 வருஷமும் இவளுக்கு மூஞ்சியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் சந்தோஷம் ஒரு கேடாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னோன்னே நம்ம பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து ஜிமினை அடிக்கிறாங்க. ஆக்சுவலி அதில் வந்து 4 கேர்ள்ஸ் 5 பாய்ஸ் ஓகேவா அப்படி தான் இருப்பாங்க. கேர்ள்ஸ் யார் அப்படின்னா நான்சி, தாரா, ஐரா அண்ட் வந்து அல்ஃபி 4 பேர் இருக்காங்க. 3 இந்து கேர்ள்ஸ் அண்ட் வந்துட்டு ஒரு முஸ்லீம் கேர்ள் இருப்பாள் ஓகேயா. அப்படியே நம்ம பாய்ஸ் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜிமின், ஜேகே, டே, ஜான், ஆல்பர்ட். இந்த நேம்ஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவே போதும். வாங்கடா
எதுலேருந்து விட்டோமோ அதுலேயே ஸ்டார்ட் பண்ணலாம். பொண்ணுங்களாம் ஜிமின் அடிச்சிருப்பாங்க இல்லையா, உடனே ஜேகே திரும்பி டேய் இன்னும் நீ திருந்தவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து கேட்குறான். உடனே நான்சி ஆமாம் ஜேகே, அவன் திருந்திட்டு தான் வேறு வழியை பார்க்குறான். ஏ ஜிமின் உன்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கேட்குறா. உடனே ஜிமின் ஜேகே தோல் மேலே கை போட்டிருப்பான் இல்லையா, அந்த கையை தட்டி விட்டுட்டு ஏய் நான்சி உடனே ஆரம்பிக்காத கிழவியாட்டம், இது பண்ணாத அது பண்ணாதன்னுக்கிட்டு இந்த புலவர் மாதிரி கருத்து சொல்றது இதெல்லாம் இங்கே வேணாம் சரியா, இது ஒன்றும் ஸ்கூல் கிடையாது காலேஜ் ஓகே, ஸோ இந்த மாதிரி சொல்றதெல்லாம் நீ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நான்சியை மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிடுறான். இங்கிட்ட நம்ம ஆல்பர்ட்டும் ஜானும் ஆரம்பிச்சிட்டாங்களா சண்டைய, இவங்கள திருத்த முடியாத மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சீனியர் சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீனியர்ஸ்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஸ்ல எல்லாத்தையும் வம்பிழுத்துட்டு அந்த மாதிரி செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜிமின் பார்த்துட்டு பாரா இவங்கெல்லாம் எப்படி இருக்கான்னு பாரா, இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நம்ம எப்படிலாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜேகே பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஜேகே ஒன்னே அவன் நல்லது தாண்டா சொல்றான், பெரிய நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பஸ்ல ஒரு பெரியவர் ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க, ஜூனியர்ஸ் தானடா, ஏதாவது அதுங்களுக்கு ஏதாவது புத்தி பதி சொல்லுங்கடா, அவங்களையும் நல்லா படிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொன்னோன்னே நம்ம பசங்களும் ஒரு மாதிரி சாங் எல்லாம் பாடி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நம்ம ஜிந்தா ஓவரா ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிமின் ஜேகே அண்ட் அவங்க கேங் எல்லாமே செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பஸ் கரெக்டா அந்த காலேஜ் கிட்ட வந்து நிக்குது. இந்த உடனே எல்லாருமே இறங்குறாங்க. ஜேஹப் தான் ஜூனியர்ஸ் எல்லாமே படிச்சு நல்லா முன்னேறி வரணும்னு இந்த சீனியர்ஸோட ரெக்வஸ்டா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆரம் அங்க ஒரு வயசானவர் உட்காந்துருப்பாரு. ஆக்சுவலி அவர் தான் சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன போதுமா அட்வைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போதுண்டா படிச்சு நீங்க முன்னேற வழியை பாருங்கடா கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதோட எல்லாருமே அப்படியே இறங்கி காலேஜ்குள்ள போறாங்க. கேர்ள்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு கேண்டீன் சைட் போயிருப்பாங்க. பாய்ஸ் எல்லாமே கரெக்டா வந்துட்டு அவங்களோட அந்த கிளாஸ்ல வந்து அரேஞ்ச் ஆகுறாங்க. அப்படியே வந்து உட்காந்துட்டு அந்த காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலேஜே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான். கவர்மெண்ட் காலேஜ்னாலவே மோஸ்ட்லி வந்து இந்த கிராமத்தில் உள்ளவங்க தானே வந்து படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கிராமத்தில் உள்ளவங்களா இருக்காங்க. பசங்க எல்லாம் வந்து உட்காந்தோன்னே ஒரு பொண்ணை மட்டும் அப்படி பார்க்குறாங்க. எல்லா பொண்ணுங்களும் கிராமத்தில் உள்ள மாதிரி இருக்காங்க. அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவ்வளோ அழகா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு கொஞ்சம் ஸ்டைலா சுடி தான் போட்டிருக்கா. சுடியிலே கொஞ்சம் ஸ்டைலா ஒன் சைட் பின் குத்தி செம்மையா அவ்வளோ அழகா உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு கரெக்டாக செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பா. நம்ம பசங்க அப்படியே ஒரு தேர்ட் பெஞ்ச் போல உட்காந்துருப்பாங்க. இப்போதான் நம்ம பொண்ணுங்க எல்லாமே உள்ள வராங்க. தாரா ஐரா எல்லாமே உள்ள வராங்க. நான்சி எல்லாமே உள்ள வந்தோடனே எல்லாருமே போய் உள்ள உட்காந்துருந்தாங்க. நான்சி ஜிமின் அந்த பொண்ணை பார்த்தோன்னே நான்சிக்கு செம்ம காண்டாயிடுது. நான்சி ஜிமினை வாசிட்டே போயிட்டு அப்படியே போய் உட்கார்றா. ஐரா மட்டும் அந்த பொண்ணை அவ்வளோ அட்மைர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. உடனே ஜிமின் எங்கே பார்த்தியா ஜெகே நம்ம ஐராவை பிச்சைக்குன்னு வாங்காம பார்த்துட்டு போறாடா, நம்ம கூட இப்படி சைட் அடிக்க மாட்டோம்டா, அவ இப்படி சைட் அடிச்சுட்டு இருக்கா பாடுறா. ஜிமின் உடனே ஐராவை பார்த்து இந்தா பிள்ளை கண்ணில் எரிச்சு கூடாது அவளை, போ உட்காரு அப்படின்றா. ஐரா உடனே ஜிமின் உனக்கு அவளுதான் மரியாதை போடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் உட்காந்துக்கிறா. அப்போ சார் ஒருத்தர் அப்படியே என்டர் ஆகுறாரு. அவர் என்டர் ஆனோடனே கிளாஸ்ல எல்லாருமே எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சார். லிட்டரலி நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல எப்படி சொல்லுவோம், ஸ்டார்டிங் அந்த காலேஜ் போனால் நம்மளுக்கு அந்த ஃபீல் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லாருமே குட் மார்னிங்னு சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே சார் உடனே உட்காருங்க. இந்த மாதிரி குட் மார்னிங்னு சொல்லணும் அவசியம் இல்லை. ஸ்கூல் மாதிரி நீங்கள் சும்மா எந்திரிச்சு நின்றாவே போதும், அதுவே பெரிய மரியாதை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாருமே அவர் பார்த்து சிரிக்கிறாங்க. அதோட எல்லாருமே உட்காந்துக்கிறாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் யாரையும் போர் அடிக்க விரும்பல. ஸோ இப்போது நம்மளே அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. ஓகே சரி நானே ஸ்டார்ட் பண்ணுறேன். என் பேர் லீ. கடந்த 10 வருஷமாக நான் இங்கே தான் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் பேர் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அப்புறம் உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்றதெல்லாம் ஓவராலாக வந்து முன்னாடி இருந்து சொல்ல போகிறீங்க. உடனே நம்ம பசங்க எல்லாருமே நசனசனசன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் போயிட்டு தம்பி கொஞ்சம் நவுந்து உட்காருப்பா அப்படின்றாரு. அந்த பையனும் நவுந்து உட்காரான். அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. ஜிமின் உடனே ஜானை பார்த்து டே மச்சான் போடா, நீ தான்டா மூத்த குடிமகன், போடா ஃபர்ஸ்ட் போடா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். சொன்ன உடனே ஜானும் வெக்கப்பட்டுட்டே எந்திரிச்சு போகிறான். எந்திரிச்சு போய் நின்றுட்டு
ஸ்கூல்லலாம் கை கட்டி நிற்போம் தெரியுமா, அது மாதிரி ஜானும் கை கட்டிட்டு என் பேரு ஜான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இருக்கும் போதே சாரு கை கட்டாதப்பா, இது ஸ்கூல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் திருப்பி கையை இறக்குறான். திருப்பி அவன் கை ஆட்டோமேட்டிக்காக அதே பொசிஷனில் போய் நிற்குது கை கட்டிட்டு. திருப்பி கை கட்டாதப்பா, கை கட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு. திருப்பியும் அவன் கை அங்கேயே தான் போய் நிற்குது. உடனே ஜிமன், சார் அவனால் கை கட்டாமலாம் பேச முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கிளாஸே ஒரு மாதிரி சிரிக்குது. சார் உடனே ஜிமன் சைடு திரும்பி, தம்பி சும்மா இருப்பா, நீ பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஜானும், என் பேர் ஜான், நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன், அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். சார் உடனே, உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்னப்பா, அதை சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ஜான் உடனே, விவசாயம் பார்க்கணும் சார் அப்படின்றான். சொன்னோடனே ஜிபின் உடனே, விவசாயி விவசாயி அப்படின்னு பாட்டு பாடுறான். அந்த இடத்துல எல்லாருமே கடந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்போதான் நம்ம ஜேகே நம்ம வயனை நோட் பண்ணுறான். வயனை பார்த்துட்டு அவன் மனசில் நினைக்கிறான், இந்த பிள்ளை என்ன சிரிக்கவே மாட்டுது, முன்னே உட்காந்துருக்கு, என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அப்படியே பார்த்தோன்னா அடுத்து ஐரா தான். ஐரா வந்துட்டு, என் பேர் ஐரா, நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன். அதோட அவளும் அதை சொல்லிட்டு கிளம்ப போகிறா. சார் உடனே, இருமா அப்படின்றாரு. என்ன சார் அப்படின்னு கேட்குறா. அவனோட ஃப்யூச்சர் பிளான் என்னம்மா அப்படின்னு கேட்ட உடனே ஜிமின் உடனே, எதிர்கால சில்க் சுமிதா சார் அவ அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே கிளாஸே கண்டு சிரிக்குது. உடனே ஐரா, ஏய் சும்மாரா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. எல்லாருமே சிரிச்சுட்டே இருக்காங்க. சார் சைலன்ஸ் அப்படின்றாரு. அதோட எல்லாமே சைலன்ஸ் ஆகிடுறாங்க. அவளும் யோசிச்சுட்டு, ஒரு நல்ல வேலைக்கு போகணும் சார் அப்படின்றா. சொன்ன உடனே ஜிமின், சமைக்க போயிடு, நல்லா தின்னுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஐராவும் திரும்பி வந்து அதே பெஞ்சில் உட்காந்துக்கிறா. அப்பயும் ஜேகே நோட் பண்ணுறான். வயன் சிரிக்கவே இல்லை, முன்னே உட்காந்துருக்கா. அப்புறம் இன்னொரு ஆள் வராங்க. அப்போது ஜிமின் ஜேகே பார்த்து, ஜேகே என்னடா அவங்க மட்டும் 2 பேராக போகிறாங்க அப்படின்னு கேட்குறான். அந்த பசங்க 2 பேருமே அந்த சைட் போய் நின்றுட்டு ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒருத்தன் இங்கிட்ட திரும்பி, ஏங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றான். இன்னொருத்தன் அவங்க நிற்கிறான். இன்னொருத்தனை பார்த்து, ஏங்க நீங்கள் சொல்லுங்கள், ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா சார் உடனே, எப்பா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா, சார் கேட்குறாருல சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னொருத்தன், ஏன் உங்களுக்கு கேட்கலையா, நீங்கள் சொல்லுங்க. ஓகேடா, இந்த மாதிரி சொல்கிறது நமக்கு குழப்புற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அவங்க 2 பேருக்கு பேர் வச்சுப்போம், ராபர்ட் அண்ட் ரோஹித். ஓகே, ராபர்ட் ரோஹித். ரோஹித் உடனே ராபர்ட்டை பார்த்து, எங்களை கேட்கறது இருக்கட்டும், உங்களை தானே கேட்டாரு, நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். திருப்பி ராபர்ட்டும் ரோஹித்தை பார்த்து, என்னை மட்டும் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் ஒருத்தவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கிளாஸே உட்காந்து செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கிளாஸே பேசிகிட்டே இருக்கு. அதோட தாரா ஜிமினை பார்த்து, ஜிமின் எல்லாம் சுத்த வேஸ்டா, அவங்க பாரு 2 பேரும் தான், 2 பேரும் பால் டப்பா மாதிரி இருந்துட்டு எப்படி எல்லாத்தையும் போட்டு சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க பாரு, எப்படி மழுப்பணுமோ அப்படி மழுப்பிட்டு இருக்காங்க பாரு அப்படின்றா. சார் உடனே, 2 பேரும் வருங்காலத்தில் நல்ல அரசியல்வாதி ஆயிடுவீங்கடா, இப்போ உட்காருங்கடா போங்கடா அப்படின்றாரு. அதோட அவங்களும் போய் உட்காந்துடுறாங்க. பையன் பார்க்குறான். வயன் சிரிக்கவே இல்லை. கிளாஸே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. ஆனால் வயன் சிரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜிமின் தான் போகிறான். ஜிமின் போயிட்டு, என் பேர் ஜிமின், நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கேன். சார் உடனே, உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்னப்பா, வேற என்ன அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுறான். அப்புறம் நான்சி அதே மாதிரி சொல்கிறா. அப்புறம் தாரா, அப்புறம் அல்ஃபி, எல்லாருமே லைன் ஃபார்மாக சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜிமின் உடனே ஜேகே பார்த்து, என்னடா அப்போ சொல்லவே இல்லை அப்படின்றான். ஜேகே, சும்மாடுறா அப்படின்றா. சே வான்ட்ட போய் சொன்ன பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சார் உடனே வயனை பார்த்து, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ அப்படின்னு தான் வயன் பார்க்குறா. என்ன சார் அப்படின்ற மாதிரி பார்க்குறா. யூஆர் த லாஸ்ட் ஒன், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்றாரு. உடனே நீங்களும் எந்திரிச்சு போகிறீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் ஒரு சேட்னஸ் இருக்குது. நீ நின்றுட்டு, ஐம் வயன், ஐம் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூல் இன் ஏபிசி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் பெங்களூர். எல்லாரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யாருக்குமே அவள் என்ன பேசணுன்றது புரியல. ஏன்னா ஃபுல்லாக தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்க 1-2 வார்த்தை தான் இங்கிலீஷில் தெரியும், ரொம்பலாம் தெரியாது. அவள் அப்படி பேசணுன்னே என்ன பேசுகிறா அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் புரியாமல் பார்த்துட்ருக்காங்க. சார் ஒன்னே, வை டிட் யூ ஜாயின் திஸ் கோர்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்னே, ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன்,
தட்ஸ் வை ஐ ஜாயின் திஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. குட் குட். பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த கோர்ஸோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு. ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருப்பியும் நீங்கள் போக போகிறீங்க. சார் உங்களை பிடிச்சி why did you prefer this college அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஒன்று, சார் I have joined temporarily for my personal reason. I am waiting for academic card of Birla Academy, Delhi. நீங்கள் சொல்லிட்டு கிளம்பியிருப்பீங்க. இங்கிருந்து ஜிமின், சார் அவங்க என்ன சார் சொன்னாங்க சரி கேட்குறான். கேட்டோன்னே அவங்க இங்கே டெம்பரரியாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். டெல்லி பிர்லா அகாடமியில் இடம் கிடச்சானா போயிடுவாங்களாம். சார் உடனே அவர் இடத்த விட்டு எந்திரிச்சிட்டு, பிர்லா அகாடமின்றது ரொம்ப பெரிய காலேஜ். ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்க்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் அங்கே இருக்கும். அங்கே பெரிய இடத்து பசங்க தான் படிப்பாங்க. அங்கெல்லாம் சீட்டு கிடைக்கிறது ரேரு. குட். சிமன் அண்ணே கேட்ட, சே நம்ம கிளாஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபிகர் வந்திருக்குன்னு சந்தோஷப்பட்டேன்டா. அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடும்ல சே அப்படின்ற மாதிரி சிவன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்கிறான். ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, ஜேகேக்கு நிஜமாலே ஒரு மாதிரி இருக்குது, அது ஏன்னு தெரில. சிவன் ஒன்னே அந்த சைடு, சே நம்ம விதி பழைய மூஞ்சிகளே பார்க்கணுன்னா தலையில் எழுதியிருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பெல்லும் ரேங்க் ஆகுது. ஆனதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் ஓகேவா? அந்த டைமில் எல்லாருமே டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க. போகிறப்போ சிவன் ஒன்று, ஸ்கூலில் எல்லாமே ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே இடம் இருக்குடா, வாங்கடா உட்காருங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் உட்காடுறாங்க. சிவனை பார்த்து எல்லாருமே, இது ரொம்ப குட்டியாக இருக்காதா, எப்படா உட்காருது? பசிக்கு எந்த இடம் இருந்தா என்னடி, உட்காரு நான்சி அப்படின்றாங்க. ஐரா அப்படியே முன்னாடி போயிட்டு, கிரவுண்ட் சைடு வாங்க, கிரவுண்ட் பக்கம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. சிவனே அதுக்கு என்ன தெரியும், அது எப்படி இடம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சிவன் பேசுறான். சொன்னோடனே நான்சி, அவளை மட்டமா பேசாத சரியா, அவளை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஐரா அங்க போயிட்டு ஒரு மரத்தடி கிட்ட ஒரு இடம் பிடிச்சிருப்பா. அந்த இடத்துல வந்துட்டு, மரத்தடி கிட்ட இடம் இருக்கு, இங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே ஜிமன், திணி பண்டார இடம் முடிச்சிச்சு வாங்க அப்படின்றான். நான்சி உடனே, ஏன்டா அந்த பிள்ளை திட்டுற, அந்த பிள்ளை நல்ல இடமா தானே பிடிச்சிருக்கு. ஆமா பைப்பு கூட இருக்கு, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாரா எல்லாருமே போயிட்டு அந்த இடத்துல கை கழுவிட்டு வந்து உட்காடுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஆளு ஐரா டிஃபன் பாக்ஸை திறந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. எல்லாருமே வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே நான்சி ஐராவை பார்த்து, கை கழுவுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐரா இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றா. சொன்னோடனே நான்சி, கை கழுவாம சாப்பிட்றது என்ன பழக்கம் அப்படின்றா. சொன்னோடனே ஜிமின் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றான். எல்லாருமே அவங்க ஃபுட்டை ஷேர் பண்ணி இந்தா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு பையன் மட்டும் அல்ஃபிட்ட கேட்குறான், என்ன அல்ஃபி ஃபர்ஸ்ட் டே எதுமா பிரியாணி கொண்டு வரேன்னு பார்த்தா நீ என்ன சப்பாத்தி கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அல்ஃபி ஒன்று, இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஸோ அதனால ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், அதனால அவரை நான்வெஜ் சாப்பிட வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்களாலையும் அவரை வச்சுட்டு சாப்பிட முடியாது, ஸோ நாங்களும் வெஜிடேரியனாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாருமே அல்ஃபி பேச பார்க்குறாங்க. ஜேகே உடனே அல்ஃபியை பார்த்து, அல்ஃபி இப்போ எப்படி இருக்காரப்பா? நல்லா இருக்காரு ஜேகே. ஐரா மட்டும் ஃபுட்டை வாயில வச்சுக்கிட்டே சுகமான கதை மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. உடனே ஐரா அங்க மரத்தடி கிட்ட தனியா உட்காந்துருக்க பையனை பாக்குறா. பார்த்துட்டு, அந்த பெங்களூர் புள்ள மட்டும் தனியா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்படி அவ சொன்ன உடனே எல்லாருமே உங்களதான் பாக்குறாங்க. நீங்க டிஃபன் பாக்ஸை திறந்து வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. உடனே அல்ஃபி நான்சி பார்த்து, நான்சி அந்த பிள்ளைய கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஜேகே அப்படியே உங்களை பாக்குறான். உடனே நான்சி, அந்த பிள்ளையெல்லாம் நம்ம கூட சேருமா, பார்த்தா பெரிய எடுத்து பிள்ளை மாதிரி தெரியுது, நமக்கெல்லாம் ஒருத்து வராது அல்ஃபி. உடனே தாரா, கிளாஸ்ல அந்த பிள்ளை உண்மைன்னு தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றா. சொன்ன உடனே என்கிட்ட ஐரா, ஆமா இங்கிலீஷ்ல பேசுற பிள்ளைலாம் நம்மள்ட்ட வந்து பேசாது. உடனே ஜினன், சும்மா நடிக்காதீங்கடி, அந்த பிள்ளை உங்களை விட அழகா இருக்கு, அதனால தானே பொறாம தானே கூப்பிட மாட்டீங்க அப்படின்றான். உடனே ஜிமன் நான்சி அம்பளுக்கணுன்றதுக்காக தாராட்ட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, நான்சிய நான்சி நகரு, அந்த பிள்ளை டெல்லிக்கு பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய கொஞ்சம் சைட் அடிச்சுக்க அப்படின்றான். உடனே நான்சி, ஜிமன் உனக்கு வெக்கமாவே இல்லை சே அப்படின்றா. சொன்னே ஜிமன், என்ன உலகத்துல ஏதாவது பண்ணிட்டோம் வெக்கமே இல்லைன்ற. நான்சி உடனே ஆம்பளை திமுறை இங்க காட்டுறியா அப்படின்றா. உடனே ஜிமன், ஏன் ஒரு அழகான பொண்ணை ஆம்பளை பையன் சைட் அடிக்கிறது தப்பா? நான்சி உடனே, சைட் அடிக்கிறதோ லவ் பண்றதோ ஆம்பளைத்தனம் கிடையாது, ஒரு பொண்ணை ஃப்ரெண்டா சக மனுஷியா அப்படி பார்க்கணும், அதுதான் நல்ல ஆம்பளுக்கு அழகு. இத்தனை வருஷம் எங்க கூட பழகியும் ஒரு கேவலமான விஷயத்தை செய்யறியே, இதுதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தர மரியாதையா
உடனே தாரா நான்சியை பார்த்து, ஏய் நீ எப்போதுக்கு சீரியஸாக எடுத்துக்கிற, அவன் ஏதோ உனக்கு கடுப்பு ஏற்றுறதுக்காக சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான். நான்சி உடனே, என்ன விளையாட்டுக்கு, பேசுறதெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் விளையாட்டுக்கு சொன்னேன்னா என்ன அர்த்தம், அது அதை விட கோலத்தணும் அப்படின்றான். சொன்ன உடனே ஜெமினுக்கு கோவம் வந்துருச்சு. ஏய் இந்த பொம்பளை பிள்ளைன்னு பார்க்குறேன், அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்றான். சொன்னோடனே ஜேகே, டேய் சுமாரா, ஏய் அப்படியே நான்சி பார்த்து, நான்சி போது விடு அப்படின்றான். இல்லை ஜேகே, நீங்களாம் பசங்க என்ன வேணா பேசிட்டு போயிருவீங்க, எங்க நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். உங்களை நம்பி தானே உங்க கூட எங்க வீட்டுல பழக விடுறாங்க, அது கொடுக்குற மரியாதை பத்தியா இப்படியே நடந்துக்கிற ஜேகே. உடனே ஜெமினுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன ஜேகே, சும்மா விளையாட்டுக்கு சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்து பேசிக்கிட்டு, நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான், எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் தெரியும், அதெல்லாம் இருக்கு. இத்தனை வருஷம் பழகியும் ஒரு ஃப்ரெண்டை பத்தி புரிஞ்சுக்கலனா உன்னோட பழகினது வேஸ்ட். இனிமே ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. நீ என்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத, சும்மா எதுக்கு எடுத்தாலும் நொட்டம் சொல்லிட்டே இருக்க. நான்சி உடனே செம்மையா அழுதுட்டு கோச்சிட்டு எந்திரிச்சு போறா. எல்லாருமே, ஹே நான்சி எங்க போற நான்சி, ஜிவனே விடுங்க போட்டும் ஓரா போய் தாங்கிக்கிட்டு. ஆரா உடனே, ஏன் ஜிமின் இப்படி பண்ற அப்படின்றான். ஆல்பர்ட், ஏய் உனக்கு அறிவே இல்லையாடா. ஆரா ஜெக்கி பார்த்து, என்ன ஜெக்கி ஃபர்ஸ்ட் டேவே இப்படி ஆயிடுச்சு, உடனே ஆயிரா எப்ப எது பேசினேன்னு தெரியல கேன பையன் அப்படின்றா. எல்லாருமே டிஃபன் பாக்ஸை மூடிக்கிட்டே, இந்த ஜிமின் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறாங்க. இனிமே அந்த பிள்ளைய சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு, அதுவே சமாதானம் ஆனாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க எல்லாமே புலம்பிட்டு இருக்காங்க. உடனே ஜெமினும் டிஃபன் பாக்ஸை மூடி வச்சுட்டு எந்திரிக்கிறான். அப்படியே மறுநாளும் ஆகுது. எல்லாருமே அவங்களோட காலேஜ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போதே ஜேகே நேத்து நான்சி சொன்னது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டே வரான். அப்போ அல்ஃபி ஜேகே பார்த்து, என்ன ஜேகே நான்சி வரவே இல்லை, என்ன பண்றது அப்படின்னு கேட்குறா. எல்லாம் அந்த ஜிமின் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் சொல்றான். இன்னொன்னு ஜிமினும் வந்திருக்க மாட்டான். அவங்க எல்லாருமே அந்த காலேஜ்க்கு வந்து இறங்குறாங்க. இறங்கி பார்த்தோம் அப்படின்னா ஜிமின் அங்கே நின்று சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். ஜேகே உடனே ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, நீங்க போங்க நான் ஜிமினை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமின் சைடு போறான். மற்றவங்க எல்லாமே காலேஜ்குள்ள போறாங்க. ஜேகே ஜிமின் கிட்ட போயிட்டு, ஜிமினு அப்படின்றான். ஜிமின் அப்பதான் தம்ம அந்த இதை பற்ற வச்சுட்டு இருப்பான். ஜிமின் ஜேகே பார்த்துட்டு, ஐயா நான் தம்ம அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், நான் அந்த பொண்ணுங்களை சைட் எடுப்பேன், நான் கெட்டவன் தான் சரிங்களா, என் கூட சேராதீங்க, அந்த சைடு போயிருங்க அப்படின்றான். புதுசா வந்துட்டான் அறிவுரை சொல்றதுக்கு. அந்த பிள்ளை செய்யறதெல்லாம் சரி, நான் செய்யறதெல்லாம் தப்பு அதானே, அதானே இப்ப சொல்ல போற, சேர்த்து செஞ்சுட்டு கோச்சிட்டு போவாங்களாம், இவங்க போய் தாங்குவாங்களாம், டேய் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லி முடிக்கிறான். ஜேகே உடனே, டேய் அந்த பிள்ளை சொன்னதுல என்னடா தப்பு, 100க்கு 100 உண்மைடா அந்த பிள்ளை சொன்னதுல அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் ஜேகே பேச பார்க்கவே இல்லை, அவன் சிகரெட் படுத்த வைக்கிறதுல இருக்கான். ஜேகே உடனே சின்ன பார்த்து, நான் வைக்கத்தை விட்டு வேற ஒரு விஷயம் வேணா சொல்றேன், அந்த பெங்களூர் பொண்ணை நானும் சைட் அடிச்சேன் தான், அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் ஜிமின், சாரி என்ன மன்னிச்சிரு. நான்சி இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா, சார் நம்மளும் இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு டேய் ஒரு மாதிரி அவமானமா இருந்துச்சுடா. அப்பவே நான் என்ன மாத்திக்கிட்டேன். டேய் நான்சிய ஈஸியா திட்டி அதோட வாயை அடைச்சிடலாம்டா, அதோட குணத்தை கொண்டு நினைச்சோம் நினைச்சு பாடுறா, யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா உதவி செய்யறதுக்கு ஆளா போய் நிக்கிற ஆள்றாவ, ஃப்ரெண்டுன்னு உயிரை கொடுக்குற பிள்ளடா அது, அவளை போய் எப்படி சொன்னா அவளுக்கும் வராதா சொல்லு ஜிமின். ஜிமின் அப்பதான் அவனோட தப்ப ரியலைஸ் பண்றான். நமக்குள்ள எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அப்படின்னு நினைச்சனா நீங்க 2 பேரும் பேசிக்கோங்க வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்றான். சொன்னோடனே அங்கிட்டு ஜிமின், இல்ல ஒரு தம்மா போட்டு போலாம் அப்படின்றான். சொன்னோடனே அங்கிட்டு ஒரு ஆட்டோ வருது. ஜேகே உடனே ஜிமினை பார்த்து, இது விட்டு தொலைய மாட்டேடா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஜிமின் அப்பதான் நிமித்து பாக்குறான். அந்த ஆட்டோல இருந்து ஒரு பொண்ணு இறங்குறா. அவன் வேற யாரும் நினைச்சிட்டு அந்த தம்ம கையில எடுத்துக்கிறான். அங்க பார்த்தா நான்சி. இதுவா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த தம்ம வாயில வைக்கிறான். ஜேகே உடனே நான்சியை பார்த்து, வா நான்சி அப்படின்றான். நான்சியோட அப்பா தான் வந்திருப்பாரு. நான்சியோட அப்பா அப்பதான் இறங்குறாரு. இறங்கிட்டு ஜேகே ஜிமின் அப்படின்றாரு. ஜிமின் உடனே கையில இருந்த தீப்பெட்டியும் சிகரெட்டையும் அப்படியே கீழே போட்டுறான். அவர் உடனே 2 பேரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஜேகே, நல்லா இருக்கும்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா, பாப்பா சொல்லுச்சு ஸ்கூல்ல படிச்ச எல்லாருமே ஒரே காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு. ரொம்ப சந்தோஷம், காலேஜ்லயும் ஒத்துமையா படிங்க சரியா? சரிங்கப்பா
அப்படின்னு சொல்லி 2 பேரும் சொல்றாங்க. நான்சியோட அப்பா நான்சிட்டையும் சரிம்மா வரேன் அப்படின்றாரு. நான்சி உடனே சரிப்பா பார்த்துப்போங்க அப்படின்றா. சொன்ன உடனே ஜிமினிங்கிட்ட ஏன்ப்பா இந்த பிள்ளை ஆட்டோலாம் வந்து இறக்கி விட்டுருக்கீங்க, பஸ்ல ஏற்றி விட்டா வரப்போகுது. என்னப்பா இது புது பழக்கம், நேற்று பஸ்ல தானே வந்துச்சு. இல்லப்பா என்னால தான் வீட்டில் இருந்துலே கிளம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால பஸ்ஸும் போயிடுச்சு, அதனால தான் கொண்டு வந்து விட்டேன்ப்பா அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவரு வரேன்ப்பா அப்படின்றாரு. இவங்க சரிப்பா பார்த்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா வண்டி எடுத்துட்டு போயிடறாரு. நான்சி உடனே ஜேகே பார்த்து ஜேகே வா போலாம் அப்படின்றா. ஜேகேவும் போ பாக்குறான். சிவன் உடனே ஜேகே பார்த்து ஏய் இருறா போற சொல்லிட்டு திரும்பிட்டு அவன் சிகரெட்டை பாக்குறான். அது தண்ணியில விழுந்துருச்சு. அது சூயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு உதறிட்டு இருக்கான். இங்கிட்டு ஜேகே நான்சி பார்த்து நான்சி ஒரு நிமிஷம் வந்துருவான் அவனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான்சிக்கு அவ்வளோ காண்டாகுது, இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஜேகே ஜிம்னை பார்த்து சரி விட்டு தொலைடா, ஒரு நாள் சிகரெட் காட்டி ஒன்னும் செத்து போயிட மாட்டேன் அப்படின்றான். ஜிம்ன அதை கேட்காம அதே எடுத்து பத்த வச்சுக்கிட்டு இருக்கான். அது பத்தவே இல்லை. நான்சி உடனே ஜேகே பார்த்து நீ சொல்லி வேஸ்ட், இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்றா. சொன்ன உடனே ஜிம்மன் அவன் கழுகிய கடத்த அந்த தீப்பெட்டியை கீழே போட்டுட்டு வேற யாராவது வராங்களான்னு பாக்குறான். பார்த்தோம் அப்படின்னா ராபர்ட் அண்ட் ரோஹித் அப்பதான் வருவாங்க காலேஜ்க்கு வர்றதுக்காக. ஜிமின் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஹலோ பிரதர்ஸ் தீப்பெட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்க 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு ஏங்க கேட்குறாங்கல்ல பதில சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட்டு இங்கிட்டு திருப்பி ரோஹித்தும் என்கிட்ட மட்டுமா கேட்டாங்க, உங்கள்கிட்ட தானே கேட்டாங்க, நீங்களும் பதில் சொல்லுங்க, ஏங்க சொல்லுங்க, ஏங்க நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அங்கிட்டு நான்சியும் ஜேக்கையும் செம்மையா கணிச்சிட்டு இருக்காங்க. ஜெமினுக்கு கடுப்பாயிடு உக்காளி இனிமே சிகரெட்டே அடிக்க மாட்டான்டா அப்படின்ற மாதிரி சிகரெட்டை தூக்கி போட்டுறான். அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பையன்தான், அதாவது நீங்க சீனியர்ஸ்ட மாட்டிக்கிட்டீங்க, நம்ம ஹயாங் கேங்கோட தான். அவங்க உங்களை பிடிச்சி வச்சுட்டு என்ன பெங்களூர்லாம் சிகரெட்லாம் பிடிப்பாங்களாமே, நீ பிடிப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதை ஐரா பார்த்துட்டு ஓடி வந்துட்டு நான்சி எல்லாத்தையுமே சொல்றா. அந்த சைடு நம்ம ஜேகே தான் ரன்னிங் ஓடிட்டு வந்துட்டு அவங்க கோச்கிட்ட சொல்லுவான், சார் இந்த மாதிரி யாரும் எங்களுக்கு ப்ராக்டிஸ் தந்ததில்லை, நாங்களாக தான் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னோடனே கோச் உடனே ப்ராக்டிஸ் ஒரு மதிப்பு என்னன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல, ஓகே இனிமேல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், காலேஜ் இருக்கோ இல்லையோ நீ வந்துடணும் அப்படின்றாரு. ஓகே கோச் அப்படின்னு சொல்கிறான். அந்த சைடு நான்சி அந்த பிள்ளை ரொம்ப பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஜிமின் உடனே பாவம்னா நீ என்ன பண்ண போற, நம்ம ஜேகே அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்பதான் வருவான். நான்சி பார்த்து நான்சி என்ன இன்னும் ஒரு மாதிரி சுகமா இருக்க மாதிரி இருக்கு, அதோட சேர்த்து பதட்டமாவும் இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு. ஜிமின் உடனே இந்த பெங்களூர் பிள்ளைய சீனியர்ஸ் வம்பிழுத்துட்டு இருக்காங்க, அதை பார்த்தோன்னே மேடமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. அப்படியே ஜேகே திரும்பி சீனியர்ஸை பார்க்குறான். சீனியர்ஸ் உடனே வயன்ட்ட என்ன சும்மாவே நிற்கிற, வாயத்தை வந்து 4 வார்த்தை பேசலாம்ல பேசு அப்படின்றாங்க. இங்கிட்டு நான்சி காலேஜில் ராகிங் பண்ணுறது சட்டப்படி குற்றம் தானே, ஆமாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறான். சொன்னோடனே நான்சி திரும்பி அப்போ போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரலான்னு சொன்னா இந்த ஜிமின் என்னமோ பேசுறான். ஜிமின் உடனே நான்சி பார்த்து இது என்ன ஸ்கூலு நினைச்சியா, சீனியர்ட்டெல்லாம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நமக்கு வச்சுருவாங்க ஆப்பு. நான்சி உடனே இப்படிதான் பேசுறான், பாவம்ல அந்த புள்ள அப்படின்றா. ஜிமின் உடனே அது என்ன நம்ம கூடவா படிக்க போகுது, கொஞ்ச நாள்ல டெல்லியில போய் செட் ஆக போற பிள்ளை தானே பண்ணிட்டு போகுது அப்படின்றான். சொன்ன உடனே நான்சி என்ன இருந்தாலும் நம்ம கிளாஸ் பொண்ணு அது சரியா, அதுக்காக அவங்கள்ட்ட போய் சண்டை போட முடியுமா, போ அங்கிட்டு சும்மா அப்படின்றான். உடனே ஜேகே கொஞ்சம் சும்மா இருங்க. ஜேகே உடனே தாரா இவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். தாராவும் என்ன ஜேகே இவா நான் சொல்ற மாதிரி சரியா சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தாரா காதுல ஏதோ சொல்றான். தாராவும் ஜேகே சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சீனியர் சைடு பாரா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நம்ம வயனை பார்த்து, அதாவது உங்களை பார்த்து அவ தெலுங்குல சொல்றா, ஏன் இங்கே நிக்கிற வா போலாம், ரொம்ப நேரமா உன்னை எவ்வளவு நேரம் தேடுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறா. கூப்பிட்டோடனே வயனும் போலான்னு போறா. அந்த நேரம் சீனியர் வந்துட்டு தாரா பார்த்து என்ன நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்க வரான். உடனே எல்லாருமே வந்துட்டாங்க. பசங்களாம் வந்துட்டு குட் மார்னிங் சீனியர் குட் மார்னிங் சீனியர் அப்படியே நிக்கிறாங்க. நின்றோடனே சீனியரும் பார்த்துட்டு
குட் மார்னிங் குட் மார்னிங். உடனே ஜேகே சீனியர் பார்த்துட்டு, சீனியர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பிள்ளை பாட்டுக்கு வந்துச்சு, அந்த பிள்ளைய கூப்பிட்டு போகுது, என்னமோ பேசிட்டு அப்படியே கூப்பிட்டு போகுது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜேகே தராசை திரும்பி, நான் என்ன சொல்லியிருக்கேன், வெள்ளாத எடுத்துட்டு போய் உங்களுக்கு அதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லை அவங்க அப்பாட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கன்னடத்திலே சொல்றா. உடனே ஜேகே அதை அவள்கிட்ட தமிழ்லேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, மன்னிச்சுக்கோங்க அவங்க அப்பா அர்ஜென்ட் ஃபோன் அடிச்சாராம், அதை உங்கள்கிட்ட சொல்ல தெரியாமல் முடிச்சு தெலுங்குல வளரி மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். பரவாயில்ல கூப்பிட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்லிடுறாங்க. சொன்னோடனே அவங்களும் ஜேகே தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க. உடனே சீனியர்ஸ் அங்கிட்டு, தெலுங்கு மாப்பிள்ள ஒருவேளை அதனாலதான் வாயை திறக்கலையோ, ஒருவேளை நாயுடுவா இருப்பாளோ, ஐயர் இல்லை ஐயங்காரா இருப்பாங்களா, அவள் என்ன ஜாதியெல்லாம் தெரில, ஆனால் அவங்க மொத்தம் சூப்பர் ஃபிகர் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாமே ஒவ்வொரு விஷயத்த நினச்சி புலம்பிட்டே வராங்க. நான் போய் கூப்பிட்டு சொன்னேன், அந்த மாதிரி ஃப்யூச்சரில் பாஸ்டில் நடந்தது, இந்த பொண்ணுக்காக நடந்தது எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கும் போது உடனே நீங்கள் தட்ஸ் மை மிஸ்டேக், அது ஏன் தப்பு தான், நான் என்னால் பேசணும்னு நினச்சாலும் பேச முடியல. ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மா கார் ஆக்சிடென்ட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில் என்னால் பெங்களூர்லேருந்து படிக்க முடியல. நான் ஒரே பொண்ணு, என்னை பார்த்துக்க ஆள் இல்லாதனால எங்கள் அப்பா என்னை இந்த ஊரில் இருக்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டார். இங்கே தங்கி படிக்கலான்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் டெம்பரவரியாக சேர்த்து விட்டார். என்னால் இன்னும் எங்கள் அம்மாவும் மறக்க முடியல. அதனால தான் எல்லாம் யார் கூடயும் மிங்களாய் பேச முடியல. உடனே நான்சி என்ன மன்னிச்சிருப்பேன், நான் தான் ஒன்று தப்பாக நினச்சிட்டேன். கிளாஸ் பெல்லும் அடிக்குது. எல்லாமே கிளாஸில் வந்து உட்காந்துருக்கும் போது நான்சியும் பையனும் பொண்ணாக தான் உட்காந்துருக்காங்க. நான்சி பையனை பார்த்து, பையன் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு, அதே நினச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கை வீணாயிரும். இந்த உலகத்தில் எல்லாருமே ஒவ்வொரு பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோ இருக்கானே ஜேகே, அவனுக்கும் ஒன்று மாதிரி அம்மா கிடையாது, அவனுக்கு அவன் அம்மானா அவ்வளோ உசுறு அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எங்கிட்ட அல்ஃபி வந்து உட்காந்தானே, இதோ இவ பேர் அல்ஃபி, அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி, பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. இதோ ஆல்பர்ட் இருக்கானே, அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம் படிக்க வைக்கிறது. அவங்க அப்பா ஷூக்கு பாலிஷ் போட்டு தான் படிக்கவே அனுப்புறாரு. ஜான் கொஞ்சம் வசதியாத பையன் தான், ஆனால் ரொம்ப இன்னசென்ட். அதுதான் அவனோட பிரச்சனை. அவனை அதனாலே எல்லாருமே ஏமாத்திடுவாங்க. இதோ இருக்காரு ஐரா, அவங்க அப்பா அம்மா ஒரு விவசாயி. அவங்க அப்பா அம்மாவை எப்போவுமே கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற வைராகியத்தோட படிச்சுட்டு இருக்காங்க. இதோ தேவங்க இருக்கானே, தேவங்க பிரச்சனையும் அவங்க அப்பா தான். டெய்லி குடிச்சிட்டு வந்து வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருப்பாரு. அங்கே நிற்கிறாள், அவள் பேர் தாரா. அவளுக்கு என்ன பிரச்சனைலாம் தெரியாது, ஆனால் வலிப்பு வந்துட்டே இருக்கும். டோன்ஸ்மேன் இவன் இங்கே தான் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு இவன் காலேஜ் வரதே பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிட்டு அவனை ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருப்பார். அவ்வளோ ஏன் என்ன எடுத்துக்கோ, எங்கள் அப்பாவுக்கு என்னோட சேர்த்து 5 பொண்ணுங்க, 2 அக்கா 2 தங்கச்சி. அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஊதுபத்தி தொழில் செஞ்சு என்னை படிக்க வைக்கிறாங்க. அந்த வீட்டில் நாங்கள் சின்ன வீடு தான், அதில் நாங்கள் 7 பேர் இருக்கோம். ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே அவங்களோட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப். ஃபைனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவள் கையை தூக்கி நான்சியோட கை மேலே வைக்கிறா. எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும் போதே. அவளும் அவள் கண்ணில் உள்ள கண்ணீர்லாம் தொடச்சிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. அப்படியே மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா ஜேகே கிளாஸ்க்கு நடந்து வர வழியிலே, சரி நேற்று அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே
நான்சியும் நம்மளை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த பிள்ளையோட மனசே ஆறுதலாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஜேகே, ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்போ தான் கிளாஸ்க்குள்ளே வராங்க. உள்ளே வந்தானே ஃபைன் தான் எல்லாத்தையும் பார்த்து ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றா. சொன்னோடனே எல்லாருமே அவளை பார்த்து குட் மார்னிங் அப்படின்றாங்க. சிஸ்டரி போயிட்டு எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல உட்காடுறாங்க. உடனே ஜெமின் நான்சியை பார்த்து, ஹே நான்சி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் என்னது சரி கேட்குறான். கேட்டோடனே நான்சி இங்கிலீஷு. ஆ இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஜெயின் திரும்பி, ஜெய்கே இங்கிலீஷாண்டா. நீங்கள் அவங்க 2 பேரும் பேசிக்கிற கான்வர்சேஷன் பார்த்து சிரிக்கிறீங்க. இங்கே ஜெமின் ஜேகே பார்த்து, ஹே நமக்கு என்ன புரியவா போகுது, வாடா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஜேகே வர முடியாது. உடனே ஏ டே ஆகிட்டு ஜான் எல்லாம் வாங்கடா போகலாம் இவன் மாராட்டி போகிறான் அப்படின்னு சொன்னான்னே டே ஒன்று வேணாம் மச்சான் அந்த பொண்ணு நம்மளை பார்த்து என்ன நினைக்கும் அப்படின்றான். ஏங்க உனக்கு என்ன புரியவா போகுது, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னான்னே அங்கே அவங்க 2 பேரும் வேணாண்டா அப்படின்றாங்க. சிம்மனே திரும்பி பொண்ணுங்க சைடு திரும்பி, பிள்ளைங்களா வரீங்களா இல்லையா அப்படின்னானே அங்கிட்டு அல்ஃபி, நீ போகிறதா இருந்தால் போ. சிமன் கடுப்பாயிட்டு, என்னடா ஒருத்தனும் வர மாட்டீங்க, யாரும் வரல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி கிளம்ப போகிறான். கிளம்புற நேரத்தில் சார் உள்ளே வந்துடுறாரு. அவன் போனவன் அப்படியே திருப்பி ரிட்டன் வந்து பெஞ்சில் உட்காந்துக்கிறான். எல்லாருமே எழுந்திரிச்சு குட் மார்னிங் சார்னு சொல்கிறாங்க. அவனும் அதோடு சேர்ந்து அப்படியே உட்காந்துடுறான். அப்படியே உட்காந்து ஜேகே வந்து திட்டான், நீ வரமாட்டேன்றல என் கூட பேசாதடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவன் 2 உட்காந்துருக்கான். சார் ஒன்று கிளாஸ் ஆரம்பிக்கிறாரு. ஒன்றுமே புரியல. எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே எல்லாருமே புரியல சார் அப்படின்றாங்க. அங்கே நீங்கள் மட்டும் கை தூக்கிட்டு புரியுது அப்படின்றீங்க. சொன்னோடனே சாரு உனக்கு மட்டும் பிடிச்சா போதுமா உகார் அப்படின்றாரு. அதோட உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பார்த்துட்டு அப்படியே உட்காந்துடுறீங்க. மற்றவங்களுக்குலாம் எப்படிப்பா புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க எல்லாருமே ஒன்றும் புரியல சார் அப்படின்றாங்க. கரெக்டு, உங்களுக்கு புரியாதுன்றது எனக்கும் தெரியும். நீங்கள்லாம் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க, அதுலேயும் கொஞ்சம் பேர் கிராமத்துலேருந்து அப்படியே வந்திருப்பீங்கன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே கிரிஜிமின் கரெக்டாக தான் பேசுகிறீங்க. உடனே சாரு, உங்களுக்கு முதல் 2 வருஷம் இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷில் பாஸ் பண்ணாதான் டிகிரியே கிடைக்கும். இங்கிலீஷில் பாடம் நடத்தினா உங்களுக்கு புரியாது, அதே தமிழில் விளக்க சொல்லி பாடம் நடத்தினா கிளாஸே முடிக்க முடியாது. அதனால உங்களுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு புக்கு இங்கிலீஷில் உள்ள தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்காக நானே எழுதியிருக்கேன். இதோட விலை ரொம்பலாம் இல்லை, வெறும் 40 ரூபா தான். உடனே ஜிமின் ஜெய்கே சைடு பார்த்து, எங்கள் அப்பனா விட பெரிய வியாபாரியாக இருப்பான் போலடா. அங்கிட்ட சாரு, காசு உடனே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வாங்கிக்கோங்க. யாருக்கு வேணும் யாருக்கு வேணான்னு பார்த்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த நோட்ஸை கொண்டு போய் ராபர்ட் அண்ட் ரோஹித் கொடுக்குறாங்க. ராபர்ட் அண்ட் ரோஹித்தும் பார்த்துட்டு அவர் சாரு, என்னப்பா வேணுமா வேணாமா அப்படின்னோடனே ராபர்ட் ரோஹித்தை பார்த்துட்டு, என்ன சொல்லுங்க. அவன் அண்ணே நீங்கள் சொல்லுங்க, உங்கள்ட்ட தானே கேட்குறாரு, நீங்கள் சொல்லுங்க. ஏங்க உங்கள்கிட்ட என்னங்க கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு முன்னே சார், இவன் யாரா லூசு பல்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் போய்க்கிறாரு. எல்லாரும் அப்படியே சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. சிரிக்கிறத ஜேகே பார்த்து ரசிக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி அப்படியே லஞ்ச் பீரியட் ஆகிடுது. எல்லாருமே நடந்து வராங்க. வரப்போ உங்களை பார்த்து தாரா, ஆமாம் நீங்கள் எத்தனை மணி பஸ்ஸில் வரீங்க, நாங்கள் இது வரைக்கும் உங்களை பஸ்ஸில் பார்த்ததே இல்லை. நான்சி ஒன்று, அவங்களாம் நம்மள மாதிரி பஸ்ஸில் வருவாங்க, அவங்க வண்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒன்று எல்லாத்தையும் பார்த்து, இனிமே நானும் உங்களோட பஸ்ஸில் தான் வரப்போகிறேன், பஸ்ஸில் வரலாமா. அல்ஃபியும் உங்களை பார்த்து தாராளமாக வாங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சொன்னோன்னே தாரா, ஓகே வா போ போதுமா அப்படின்னு சொல்கிறா. எல்லாருமே சிரிக்கிறாங்க. தாரா நல்லா தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நீங்கள் கேட்குறீங்க, அவங்க எல்லாமே சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டாங்க, வந்து உட்காடுறாங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, என்ன நீங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல தான் உட்காந்து சாப்பிடுவீங்களா சரி கேட்குறீங்க. கேட்ட உடனே நான்சி ஒன்று, ஸ்கூலில் எல்லாமே 9 பேராக சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம், அதே மாதிரி காலேஜ் வந்தோடனே உன்னோட சேர்த்து 10 பேராக சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றோம். நீங்கள் அப்போ தான் சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கலான்னு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் உடனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் எடுத்து அப்படியே
வைக்கிறீங்க. உடனே எல்லாமே உங்களே பார்க்குறாங்க. சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றீங்க. சொன்னோடனே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சொன்னோடனே நீங்கள் காதில் வச்சோடனே உங்கள் அப்பா ஹலோ வயன், ஹாய் டாடி, ஹவ் ஆர் யூ சரி கேட்குறீங்க. அவர் அந்த சைடு இருந்து ஐம் ஃபைன், ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு அவரும் ரிப்ளை பண்ணுறாரு. அப்சல்யூட்லி ஐம் ஃபைன் நவ், ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனிதிங் இம்பார்ட்டன்ட் டாடி, நத்திங் லைக் தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோடனே நீங்கள் கேன் ஐ கால் யூ லேட்டர் டாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகே வயன், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் வச்சிடுறாரு. நீங்களும் பாய் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறீங்க. வச்சோடனே சேகே வீட்டில் கூட இங்கிலீஷ் தான் பேசுவீங்களா சொல்லி கேட்குறான். ஆமாம் கண்டிப்பாக, ஏன் நான் படித்த ஸ்கூலில் இங்கிலீஷில் பேசலன்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க. அதனால எங்கள் வீட்டில் எல்லாமே இங்கிலீஷில் பேசி பழகிப்போம். சேகே உடனே நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான், நம்மளும் நம்ம வீட்டில் இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும்னு. அவங்க அப்பா கீழே உட்காந்து சுத்தியில் தீட்டு இருப்பாரு. அவன் மேலே உட்காந்துட்டு திட்டையில் மேலே உட்காந்துட்டு டாடி டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோன்னே அவங்க அப்பா யாரா கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்படியே நம்ம டே சைடு பார்த்தோம் அப்படின்னா டே கீழே உட்காந்துட்டு அவங்க அப்பா மேலே உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து டாடி டாடி டேவோட அப்பா டேட்ட பெரிய இங்கிலீஷ்கார பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு உதச்சிடுறாரு. டேவும் அந்த சைடு உருண்டு போய் விழுந்துடுறான். அப்படியே ஆல்பர்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஆல்பர்ட் செருப்பு தச்சுட்டே டாடி டாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோன்னே அவங்க அப்பா திரும்பிட்டு ஏய் என்னடா சொல்கிற அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஐரா அங்கே அந்த விறகெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த விறகெல்லாம் தலையில் வச்சுட்டு டாடியோய் அப்படின்னு கத்துறா. எல்லாரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கா சிரிச்சுட்டே. சிமன் அவங்க அப்பா பார்த்து டாடி அப்படின்றான். அவங்க அப்பா உடனே என்னடா டாடி, என் டாடியை பார்த்து கிண்டல் பண்றியாடா அப்படின்னு சொல்லிட்டு சிமனை வச்சு வெளுத்தெடுத்துடுறாரு. அப்பா டாடினா அப்பாப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ற, அப்பா அடிக்காதப்பா வலிக்குதுப்பா, எப்பா யோ யோ எப்பா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். இது மாதிரி எல்லாருமே ஒன்னால நினைச்சு சிரிச்சுட்டே இருக்காங்க. எல்லாம் அப்படியே நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கும் போதே நீங்க உடனே ஏன் எல்லாரும் ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. என்ன ஜேகே ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க சொல்லி கேட்ட உடனே ஜேகே உடனே இல்ல உங்க வீட்டுல எல்லாமே படிச்சவங்க, எங்க வீட்டுல எல்லாம் அப்படி கிடையாது, அதான் நினைச்சு பார்த்தோம் சிரிப்பு வந்துருச்சு சிரிச்சோம் சொல்லிட்டு ஜேகே சொல்றான். நீங்க உடனே ஏய் சாரிப்பா சாரி நான் உங்களை இன்சல்ட் பண்ணுன்றதுக்காக அப்படி சொல்லலை. ஜேகே உடனே நாங்களும் தப்பா நினைக்கல வயன், நீ சொல்றது எங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்ன உடனே நீங்க உடனே ஆக்சுவலி இங்கிலீஷ்ல பேசுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, இப்போ நீங்களும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஹேய் வயன், பொண்ணுங்கள்ட்ட பேசுற மாதிரி ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லிக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்டோடனே நான்சி இது திருந்தது. உடனே நீங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, பேசி தான் அப்படியே நீங்களே கத்துக்கணும். ஜேகே உடனே இப்போ நாங்களாம் ஒன்று மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும், பேச வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். கேட்டோடனே நீங்க கண்டிப்பா அதுக்கு நீங்க எல்லாமே எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும், பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னா ஓகே, இப்போ இனிமே நீங்க எல்லாருமே என்கிட்ட பேசும்போது இங்கிலீஷ்ல தான் பேசணும், தப்பா பேசினா கூட பரவாயில்ல, ஆனா தைரியமா பேசணும். என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஒருத்தர் மூஞ்சிய ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஜேகே உடனே இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருவோம் வயன், நாள்ல இருந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே எல்லாருமே ஓகே அப்படின்றாங்க. நீங்க சிரிக்கிறீங்க லைட்டா. அப்படியே மறுநாளும் ஆகுது. எல்லாருமே அப்படியே பஸ்ல வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல நான்சிக்கு பக்கத்துல ஜேகேக்கு பக்கத்துல ஜெமின் இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க வரிசையா லாஸ்ட் ரோல. அதாவது பஸ்ல லாஸ்ட் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது நீங்க தான் ஸ்டார்ட் பண்றீங்க. குட் மார்னிங் அப்படின்றீங்க. எல்லாருமே கோருதா குட் மார்னிங் அப்படின்றாங்க. ஷால் வி ஸ்டார்ட் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே எல்லாருமே அவங்களோட தலையை கீழே குடிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் நான்சி அப்படின்றா. நான்சி உடனே தலையை கீழே நோ அப்படின்றா. இன்சைட் அப்படியே ஓகே அல்ஃபி அப்படின்றா. ஜேகேவும் அப்படின்றான். உடனே ட்ரை பண்ணு அப்படின்றான். அதோட ஓகே யாராவது பேசுங்க அண்ணே ஜெமின் அண்ணே ஐ டாக் அப்படின்றான். சொன்ன உடனே தட்ஸ் குட், ஐ அப்ரிஷியேட் யூ ஜெமின். ஜெமின் அண்ணே தேங்க்யூ அப்படின்றான். நீங்க உடனே tell me one thing,
why everybody keeping mama அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உடனே அவர் என்ன பேசுறதுன்னே தெரில, அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துருந்தோடனே எல்லாருமே அவரை பார்த்து மாட்டிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லு ஜிமின், டெல்மி ஜிமின் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரினோடனே உங்களை கிட்ட கூப்பிட்டு, வயன் நீ பேசுறதெல்லாம் எனக்கு புரியுது சரியா, அது எப்படி இங்கிலீஷில் எனக்கு ஆன்சர் பண்ணணும்னு தெரியல, அறிவு கொழுந்து இது எங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் பேசாமல் இருந்தோம், பெரிய இவனாட்ட பேசின நீங்கள் ஒன்னே பரவாயில்ல ஜிமின் இப்படி தான் ட்ரை பண்ணணும். கண்டக்டர் ஒன்னே பஸ் இதுக்கு மேலே போகாது, எல்லாருமே இதோட இறங்கிக்கோங்க. ஒருத்தர் கேட்குறாரு, கண்டக்டர் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டனோடனே கண்டக்டர், கட்சிக்காரங்களுக்குல ஏதோ பிரச்சனையா, பஸ் எல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்களாம், பஸ் இதுக்கு மேலே போகாது இறங்கிக்கோங்க அப்படின்றாரு. அப்படியே ஒவ்வொரு வழியாக போகலான்னு பார்க்குறாங்க காலேஜ்க்கு, போகவே முடியல, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு வழியில் ஒரு மாதிரி கிராம சைடு மாதிரி இருக்கு, சரி போகலான்னு போகிறாங்க. போகிறப்போ அங்கே அவ்வளோ பெரிய சாக்கடை ஓடிட்டு இருக்கு, எப்படி தாண்டதுன்னு தெரில. பசங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி அவங்க அந்த கையை விட்டே அந்த கல் மாதிரி இருக்கும், அந்த கல்லெல்லாம் கீழே விழுந்திருக்கும், அந்த கல்லை எடுத்து பாலம் மாதிரி செட் பண்ணுறாங்க. உங்களுக்கு பார்க்கும் போது இதை வாமிட் வர மாதிரி இருக்கு, நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கு. எப்படின்னா ஒரு ஹெல்ப்னு யாரும் கேட்காம டக்குன்னு பசங்க இறங்கி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே தாண்டி வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டீங்க. வந்தோடனே அந்த ஊரில் கிழவிங்களா இருப்பாங்கல்ல, பாட்டிங்களா, அவங்களால வேற எந்த இடத்துலையும் போக முடிஞ்சிருக்காது, இந்த சைடு தான் வந்திருப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்த்து மகராஸ் நல்லா இருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போகிறத பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அடிப்பைப் மாதிரி இருக்குது, அந்த பம்பில் போயிட்டு நீங்களும் நான்சியும் அந்த அடிப்பைப்பை அடிக்கிறீங்க. அடிக்கும் போது பசங்கள்லாம் அவங்க கை காலை எல்லாத்தையும் கழுவிக்கிறாங்க. அப்படியே கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. எல்லாத்தையும் போய் வீடை திறந்துட்டு எல்லாம் உள்ள வாங்க சரி கூப்பிட்றீங்க. கூப்பிட்டோன்னே உள்ளே போகிறீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோடனே உங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லி போகிறீங்க. போனானே தாத்தா வந்துட்டாலே ஊரெல்லாம் ஒரே கலவரன்னு சொன்னாங்க, அதனால நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். அவன் நீ ஒரு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா, உடனே உங்கள் பாட்டி கேட்குறாங்க, நீ எப்படி தனியாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க நான் தனியாக வரல பாட்டி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே கூப்பிட்றீங்க. அவங்க எல்லாருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உங்கள் பாட்டியும் கூப்பிட்டோடனே அவங்களும் வணக்கம் பாட்டி, வணக்கம் தாத்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வணங்கிக்கிறாங்க. அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, ஒரு 5 நிமிஷம் இருங்க காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பசங்க எல்லாமே ஐயோ வேணாம் அப்படின்றீங்க. நீங்கள் உடனே இல்லை கண்டிப்பாக காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்றீங்க. சொன்ன உடனே ஜேகே இல்லை பையன், பசங்க எல்லாத்தையுமே கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டில் விடணும்ல, மணி ஆகிடும், அவங்க வீட்லேயும் பயந்துட்டு இருப்பாங்கல்ல, ஸோ போகிறோமே, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்றோம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் கிளம்புனோடனே எங்கள் பாட்டியும் நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி வழி அனுப்புகிறாங்க. எல்லாருமே உங்கள்கிட்ட வரவேன் போய்ட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்கள் வெளில வந்து எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு இருக்கீங்க. பாய் சொல்லி எல்லாரும் போனதுக்கப்புறம் உங்கள் பாட்டி உங்கள்கிட்ட வந்துட்டு, என்னடி இந்த காலேஜே வேணான்னு சொல்லிட்டு இருந்தியே, இவங்கெல்லாம் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க பார்த்தியா சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று ஆமாம் பாட்டி, இத்தனை நாள் தப்பாக நினச்சிட்டேன் எல்லாத்தையும், இப்போதான் எனக்கு புரியுது எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறீங்க. நானும் எத்தனையோ ஊரில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன், பட் இங்கே தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸை கண் கூட பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதோட நான் இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்டா. ஆக்சுவலி இது ஒரு மூவின்றனால என்னால் ஒரே இதில் முடிக்க முடியல. நான் சில பல பார்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன், எத்தனை பார்ட் வருதுன்னு எனக்கே தெரியல. போகிற போக்கில் பார்ப்போம். ஓகே, ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்கடா. ஓகே, பை டா சோல்ஜர்ஸ்.